ஆப்ஸ்கியூர் சாரோஸ், அதாவது தெளிவற்ற துயரங்கள் என்ற ஒரு புத்தகத்தை ஜான் குயினிக் என்று ஒருவர் எழுதினார். இதுல மனுஷங்க சிக்கலான உணர்வுகளை எளிதில் புரிந்து கொள்வதற்கு அவர் என்ன செய்தார், சில வார்த்தைகளை கண்டுபிடித்து எழுதினார். அதில் ஒரு சில வார்த்தைகள் டெஸ் ஊ, ஓனிசம் போன்றவை. டெஸ் ஊ என்றால் நாம் ஒரு இடத்துக்கு சென்றிருப்போம், அந்த அனுபவம் பின்னாளில் நல்ல நினைவுகளாக இருக்கும். இந்த உணர்வை வெளிப்படுத்துகிறது வார்த்தை தான் அது. லைக் நாஸ்டாலஜிக் ஃபீலிங் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ டெஸ்வு. அடுத்தது ஆனிசம். ஆனிசம் என்றால் மனித உருவில் இருக்கிற ஒருவன் ஒரு நேரத்தில் ஒரு இடத்தில் தான் இருக்க முடியும். ஒரே நேரத்தில் ஒரு உருவம் பல இடங்களில் என்ன செய்யாது, இருக்க முடியாது. அந்த கவலையை வெளிப்படுத்துகிற உணர்வு தான் ஆனிசிஸ் என்று கூறுகிறார்கள். நமக்கு வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலைகளும் எப்படி உணர்கிறோம் என்பதற்கு சில நேரங்களில் வார்த்தைகளால் நம்மளால் என்ன செய்யாது, கண்டுபிடிக்க முடியாது. எந்த வேர்ட்ஸும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒரு மனிதனாக வாழ்வது என்றால் என்ன என்பதை இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்க அறிந்திருக்கிறார். அது நமக்கு மிகவும் என்ன செய்துங்க, ஆறுதலை தருகிறது. 8ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் என்று கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை பாவ நிலையில் இருக்கிற நமக்கு தேவ கிருபையை பெற தகுதி இல்லாம இருந்தாலும் அவர் நம்மை அளவுக்கு அதிகமாய் மதிப்பதினால், அவர் நம்மளை அளவுக்கு அதிகமாக நேசிப்பதினால் அவரே இந்த பூமிக்கு தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்திருக்கிறாருங்க. அதை நம்ம நினைக்கும் போது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மதிக்கிறார் என்று நமக்கு என்ன செய்கிறது, புரிகிறது. உலகம் நம்மை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் நேசித்தாலும் வெறுத்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம எல்லோரும் விசேஷமானவர்கள். இந்த மகிழ்ச்சியோடு உறங்க செல்வோம். குட் நைட். மே காட் bless you all.